கைக்குழி கட் பண்ண பகுதி. யோக் பீஸ் இந்த மாதிரி எடுத்துப்போம். துணியை இப்படி மடிச்சுக்கிறோம். யோக் அகலம் 14.5 இன்ச்சு. இதில் பாதி அளவான 7.25 இன்ச்சு 7.25 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிறோம். உயரம் 4.5 இன்ச்சு, தையலோட சேர்த்து 5.25 இன்ச்சு. மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். இதையே ரெண்டா மடிச்சுக்கலாம். அப்போ ஒரே சமயம் 2 பீஸ் எடுத்துடலாம். யோக் அகலம் துணி ரெண்டா மடிச்சு வச்சிருக்கோம். 7.25 இன்ச்சு, உயரம் 5.25 இன்ச்சு, ஷோல்டர் 4.25 இன்ச்சு, கழுத்தகலம் 2.5 இன்ச்சு இருக்கும். கழுத்தோட உயரம் 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். கழுத்து வளைவு வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் சரிவு 1 இன்ச்சு, யோக் சரிவு 0.3. வரைஞ்சிட்டோம். கட் பண்ணிக்கலாம். கழுத்து ஃபோல்டாக இருக்குது. நமக்கு யோக் பீஸ் 2 பீஸ் வேணும். அதனால இதில் 4 பீஸ் இருக்குது. நல்லா மடித்து வச்சுருக்கோம். யோக்கோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம். யோக் சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். பேக் பீஸோட யோக்கும் யோக் பீஸோட சென்டர் இந்த பக்கம் ஒரு பீஸ், அந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சு தைக்கிறோம். எல்லா சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி சென்டர்லேருந்து தைக்கிறோம். எல்லா சென்டரும் கரெக்டாக இருக்குது. ஷர்ட்டோட அந்த பக்கம் ஒரு யோக் பீஸ் வச்சுருக்குறோம். ஷர்ட்டோட இந்த பக்கம் ஒரு யோக் பீஸ் வச்சுருக்கோம். சென்டர்லேருந்து இந்த பக்கம் தைச்சிக்கலாம். அப்புறம் சென்டர்லேருந்து இந்த பக்கம் தைச்சி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே தையலாகவும் போட்டு விடுறோம். பின் துண்டோட வெளிப்பக்கமும் முன் துண்டோட வெளிப்பக்கமும் சேர்த்து வச்சுக்கிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். மேல் துணியில் மட்டும் முன் துண்டை எடுத்து ஜாயின் பண்ணுறோம். ஒரு துணியில் மட்டும் தைச்சிருக்கிறோம். பிசுறு துணி உள்ளுக்குள்ளால் போகிறதுக்காக வேண்டி இந்த துணியை இப்படி திருப்பி தைக்கிறோம். இதை இப்படியே திருப்பி இந்த கைக்குழியில் இப்படியே வைக்கிறோம். இந்த கழுத்து பீஸை இதுக்குள்ளால் விட்டு இப்படியே எடுத்துக்கிறோம். இப்படியே வச்சு 3 பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போடுறோம். இப்போ நாம் இப்படி எடுக்கும்போது பிசுறு நூல் எல்லாமே உள்ளுக்குள்ளால போயிடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் எதுவும் தெரியாது. பின் துண்டோட வெளிப்பக்கமும் முன் துண்டோட வெளிப்பக்கமும் இருக்குது. அடுத்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் துணியோட மட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். கீழ் துணியை திருப்பி விட்டு தைப்போம். ஷோல்டரில் மேல் துணியை தைச்சிட்டோம். அடிப்பகுதி துணியை இப்படி கொண்டு வந்து இப்படி ரிவர்ஸில் இந்த பக்கம் கொடுக்குறோம். கழுத்துக்குள்ள ஷோல்டர் பகுதியை இந்த சைடு இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம். இப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இப்படி திருகலாக இருக்கும். இந்த துணியை இப்படி எடுத்து விட்டோம்னா தையல் உள்ளுக்குள்ளால போயிடும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எந்த தையலும் தெரியாது. இப்படி தான் ஷோல்டர் தைக்கணும். யோக் பீஸ் இப்படி தான் தைக்கணும். இதுதான் யோக் பீஸ்ன்னு சொல்லுவோம்.